ஓகே, இந்த கூட்டத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். வருகை தந்துள்ளவர்கள் யாவரும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபை முன்னிட்டு நான் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். இந்த ஊடகத்தின் வாயிலாக இணைந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் யாவரும் கூட நல்வரவேற்பு கொடுத்து கர்த்தருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இசைந்து இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒத்தாசை செய்வாராக. 13 ஆகஸ்ட் 2020 விசேஷமான வேத பண்புகள் குறித்து ஆய்வு செய்வது மாத்திரமல்ல, அது அனுபவங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில அதை அபியாசிப்பதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. இன்றைய தினத்துல நம்மோடு கூட இடைப்பட வருபவர் மூப்பர் சென்சன் அவர்கள், யஷ்வந்த்புரம் திருச்சபை மூப்பர். அவர் நம்மோடு கூட இணைந்ததுக்கு தான் நன்றி செலுத்துகிறேன். அவரு நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிற தலைப்பின் கீழே தேவனின் கோபம் என்ற தலைப்பின் கீழே நம்மோடு கூட அவர் இடைப்பட வருகிறார். ஐயா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் எங்களோடு கூட இணைந்ததுக்காக. இந்த வேலையில வேத வாக்கியங்களை வாசிக்க முன்பாக சில காரியங்களை ஆராய்ந்து நாம் தியானித்து பார்ப்போம். இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆனால் அதை தேவனுடைய வார்த்தை என்ற விசுவாசிக்காதனால அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை பலன் இல்லாததாக காணப்படுகிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எவ்விதம் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? எவ்விதம் தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தெசலோனிக்கேயர்கள் ஆகிய இந்த சபையார் போல நம் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா? இந்த வார்த்தை மூலமாக கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசித்து நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது அநேக பலனை நாம் காண்போம் என்பதாக கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையில இந்த வேத வாக்கியத்தோட நாம் இந்த கூட்டத்தை தொடங்க இருக்கிறோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் வசனம் 12 இந்த வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கு திருமதி சாந்தி அவர்களை நான் அழைக்கிறேன். அனைவருக்கும் சோஸ்திரம். வேத வாசிப்பாக ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்தாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆமென். தேங்க்யூ திருமதி சாந்தி அவர்களுக்கு. உங்கள் மேல நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆண்டவரை தேடும் காலம் இதுவே, ஆகினால் தாமதிக்க வேண்டாம். இந்த வேலையிலே நாம் ஜெப கவனத்துக்குள்ள கடந்து போகலாம். பாஸ்டர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் இந்த ஜெபத்தை எடுப்படி நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இன்றைக்கு மெயின்லைன் சபை இணைந்து இந்த தனியார் ஊழியம் சப்போர்ட்டிவ் மினிஸ்ட்ரியோட இணைந்து ஒரு ஒற்றுமையோடனே ஒரு ஐக்கியத்துடனே சபை உடைய ஊழியத்தை அல்லது சத்தியத்தை உலகெங்கிலும் பறைசாற்றப்படுவதற்கு ஒரு ஒற்றுமை காணப்படுவதாக, இதுக்காக நாம் ஜெபம் எடுப்போம். தனியார் ஊழியத்துக்காக இந்த வேலை பாஸ்டர் கென்னடி இந்த ஜெபத்தை மேற்கொள்ளும்படிக்கு தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மாலை வேளையிலும் தேவரீர் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் மீண்டுமாக எங்களுடைய வாழ்விலே ஒரு விசை ஆண்டவரே மீண்டுமாக நாங்கள் பாடல்களை கேட்கவும் ஜெபிக்கவும் வேத வசனங்களை தியானிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்த எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே எங்களோடு கூட எங்களை வழி நடத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் நீர் அபிரதமாய் ஆசீர்வதித்தருள வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுடைய வேத வசனமானது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்துல பேச வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பேசுகிற தாசரை மறைத்து நீர் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே இங்கே கொடுக்கப்பட்ட இந்த நாளின் ஜெப விண்ணப்பத்திற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியமானது ஆண்டவரே உம்முடைய ஊழியம் கர்த்தாவே. இந்த ஊழியம் ஆண்டவரே திறன்பட செயல்பட கர்த்தருக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஒரே சிந்தையை உடையவர்களாக, ஆதியிலே அந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே அவர்கள் ஏக சிந்தை உடையவர்களாக இருந்தது நிமித்தமாக நாளுக்கு நாள் சபை விருத்தி அடைந்தது, பெருகினது என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மேலான ஊழியத்தை ஒற்றுமையின் ஆவியை ஆண்டவரே திருச்சபையினுடைய ஸ்தாபனத்திலே தர வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்தோடு இணைந்து செய்கிற சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரி ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கின்ற பிரயாசங்கள், அவர்களுடைய ஆண்டவரே பாரங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே.
உம்முடைய மேலான கிருபை ஆண்டவரே இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி காலமாக இருக்கிறது, இந்த வேதத்துல வாசித்தோம் ஆண்டவரே. அறுவடை நாட்களிலே ஆண்டவரே தேவரீர் ஆண்டவரே, நாங்கள் ஆட்கள் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் உம்முடைய அறுவடையை நாங்கள் திறன்பட செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை எங்கள் தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வெறுமைப்படுத்துகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவர். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மோசமான இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிச்சயமற்ற இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, உம்முடைய அன்பை இந்த பூமியிலே நாங்கள் காட்டக்கூடியவர்களாக, உம்முடைய ஜீவியத்தை, கிறிஸ்துவை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய அளவில் எங்களுடைய ஜீவியம் அமைவதற்கு ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மோடு நெருங்கி ஜீவிக்கவும், உமக்கும் ஆண்டவரே எங்களுக்கும் உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே வளர்த்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பாவ வழிகளை விட்டு, உலக வழிகளை விட்டு, நாசமோசமான காரியங்களை விட்டு ஆண்டவரே எப்போதும் உம்முடைய திருவசனத்திலே தியானமாய் இருக்கக்கூடிய ஆவியை ஆண்டவரே நீர் எங்களிலே இருக்க செய்யத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும். ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் நீர் நோக்கி பார்க்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இந்த நாளின் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிரசனத்தினாலே நீர் எங்களை ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே இவைகளை கேட்கிறோம் பிதாவே. தேங்க்யூ பாஸ்டர் கென்னடி, அந்த ஜெபத்தை வழி நடத்தியதுக்காக. இந்த தனியார் ஊழியம் அல்லது சப்போர்ட்டிவ் மினிஸ்ட்ரி மெயின்லேண்ட் சபையோட ஸ்தாபனத்தோட இணைந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படிக்கு ஜெபத்துல நாம் ஒப்பு கொடுப்போம். இவ்வேளையிலே நம்ம அடுத்தது பாட்டாரதனை கடந்து போகலாம். டாக்டர் ஏப்ரி, டேனியல் போய் அவர்களிடத்தில் இந்த நேரத்தை ஒப்படைக்கிறேன். டாக்டர் ஏப்ரி, நமக்கு பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவனுக்கு மகிமை. ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரியும் திரு சந்நிதியும். ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரியும் திரு சந்நிதியும். பாவத்தோடும் பாரத்தோடும் நாங்கள் இயேசுவே உம் திரு சந்நிதியில், இயேசுவே உம் திரு சந்நிதியில். ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரிய இயேசுவே உம் திரு சந்நிதியில். நாதாவும்முடைய திருவசனத்தால் எங்களின் சிநேகம் மலர்ந்திடுவே. நாதாவும்முடைய திருவசனத்தால் எங்களின் சிநேகம் மலர்ந்திடுவே. நாதாவும்முடைய முகம் பார்க்கும்போது எங்களின் பாவங்கள் நீங்கிடுதே. நாதாவும் முகம் பார்க்கும்போது எங்களின் பாவங்கள் நீங்கிடுதே. எங்களின் பாரங்கள் அகன்றிடுதே. ஆகாயம்
பெரியவர் இயேசுவும் திரு சந்நிதியில். இயேசுவே எங்களின் பாவத்தினாலே உம்முடைய முகமும் வாடிடுதே. நாதாவும் உம்முடைய ஸ்நேகத்தினாலே எங்களின் மனமும் மகிழ்ந்திடுதே. நாதாவும் உம்முடைய ஸ்நேகத்தினாலே எங்களின் மனமும் மகிழ்ந்திடுதே. என் இதயம் பூரிக்குதே. ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரியவர் இயேசுவும் திரு சந்நிதியிலே. ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரியவர் இயேசுவும் திரு சந்நிதியிலே. பாவத்தோடும் பாரத்தோடும் நாங்கள் இயேசுவே உம் திரு சந்நிதியில். இயேசுவே உம் திரு சந்நிதியில். ஆகாயம் பூமி அனைத்திலும் பெரியவர் இயேசுவே உம் திரு சந்நிதியில். அருமையான ஒரு பாடலுக்காக டாக்டர் ஏப்ரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாயம் பூமியும் அனைத்திலும் பெரியவர் இயேசு உடைய சந்நிதியின் திரு சந்நிதியிலே. இந்த பாடலுக்காக நன்றி டாக்டர் ஏப்ரி. ஒவ்வொரு பாடலும் டாக்டர் ஏப்ரி சொந்தமாகவே எழுதி பாடின பாடல்கள். ஆகையினால கர்த்தர் அவருக்கு தந்திருக்கிற அந்த பெரிய ஒரு இசை அமைத்து அந்த பாடல்களை எழுதும் அந்த ஆற்றலையும் அந்த தாளத்தை கர்த்தருக்காக அவர் பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் இன்னும் அவரை மேன்மைப்படுத்தவும் வர்த்திக்க செய்யவும் கர்த்தர் அவருக்கு அவருடைய ஊழியத்துல துணை புரிவாராக. தேங்க்யூ பாஸ்டர் டாக்டர் ஏப்ரி. இந்த வேலையிலே நாம பாஸ்டர் டேவிட் நேசகுமார் இடத்துல நான் இந்த நேரத்தை படிக்கிறேன். நம்முடைய இன்றைக்கு நம்மோட தேவ செய்தியோட இடைப்பட வருபவர் எல்டர் சாம்சன் அவர்களை குறித்து ஒரு சில காரியங்கள் அவர் அறிமுகப்படுத்தும்படிக்கு நான் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு நம்முடைய மத்தியிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படியாக ஐயா சாம்சன் ஈசா அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறாங்க. மலேசியாவுக்கு அவர் புதிதல்ல. 2006 ஆகஸ்ட்ல 2007 ஆகஸ்ட் மட்டுமாக அவர் மலேசியால இருந்திருக்கிறாரு. பணி நிமித்தமாக அவர் மலேசியால வேலை செய்திருக்கிறாரு அவரு. அது மாத்திரமில்ல, நம்முடைய சத்தியத்தை ஆராய்ந்து அநேகருக்கு சொல்லணும் என்ற ஆர்வம் மிக்கவர். அவருடைய பணி எவ்விதமாய் செய்கிறாரோ அதற்கு இரட்டத்தனையாக அவருடைய ஊழியத்தையும் தாங்குவதிலே அதை செய்வதிலே மன உற்சாகம் உள்ளவர். அநேக தாளங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பேசக்கூடிய தாளங்கள், வேதத்தை போதிக்கக்கூடிய தாளந்துகள் எனும் பொறுமை, நிதானம், இவ்விதமாய் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். எங்க போனாலும் நாளை ஆஸ்வதிக்கமான ஒரு சூழ்நிலையை வேலை செய்கிறவாங்க. இவர் மூலமாக அநேக ஆண்டவரை அறிந்திருக்கிறாங்க. அவர் நம்முடைய முடிவே தேவனுடைய செய்தியை கொடுப்பது மிக சந்தோஷம். அவர் மூலமாக இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். ஐயா சாம்சன் ஈசா. ஸ்தோத்திரம். கடவுளுடைய நாமத்தினால ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் என்னுடைய வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குது ஐயா, கேக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி.
தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த ஒரு நல்ல ஒரு சான்ஸ், கடவுளுடைய வார்த்தையை ஷேர் பண்றதுக்காக கொடுத்த ஒரு நல்ல சான்ஸ். தேங்க்யூ பாஸ்டர், பாஸ்டர் டேவிட் அண்ட் சர்ச் உள்ள எல்லா எல்டர்ஸ், அப்புறம் வேற நிறைய மெம்பர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க. ஒருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இது ஒரு கண்டிப்பா ஒரு பிளெஸிங்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த இன்னைக்குடைய ப்ரெசன்டேஷனுக்காக ஒரு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதே எனக்கும் ஒரு பிளெஸிங்காக இருந்துச்சு. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் நான் இந்த மெசேஜை உங்களுக்கு கிளியராக கன்வே பண்றதுக்கு என்னால் முடியும்னுட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பாஸ்டர் சொன்னாங்க, நான் ஒரு நியர்லி 13 to 14 years பேக் மலேசியாவில் இருந்தேன். 1 year மலேசியாவில் நான் வேலை செஞ்சேன். அப்போ நான் தங்கிட்டு இருந்தேன்னு அம்பங்கில். அப்போ இங்கிலீஷ் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். இங்க மலூரி கிட்ட இருக்கிற, ஐ திங்க் மலூரி கிட்ட அங்கே ஒரு இங்கிலீஷ் சர்ச், அங்க அந்த சர்ச் தான் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ அந்த சர்ச் சபைக்கு தான் போயிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் என்னுடைய லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ், மலேசியால எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. ஐ தேங்க் காட். இப்போ அதே மலேசியால எனக்கு ஒரு பேசுறதுக்காக, கடவுளுடைய அன்பை ஷேர் பண்றதுக்காக கிடைச்ச ஒரு சான்ஸுக்கு ஐ தேங்க் காட். இன்னொரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனோட நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் மலேசியால இருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன், மலேசியால இருக்கிற தமிழியன்ஸ் ரொம்ப கிளியரா, பியூரா, நீட்டா பேசுவாங்க தமிழ். நான் பெங்களூர்ல கேட்கும்போது மலேசியால இருக்கிற அவங்களுடைய வேர்ட்ஸை நான் பார்த்தோன்னா மலேசியால ரொம்ப கிளீனா பேசுவாங்க. ஆனா என்னுடைய வேர்ட்ஸ் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 4-5 லாங்குவேஜஸ் பேசுறதுனால கிளியரா இருக்காது. அந்த தமிழை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இன்னைக்கு நிறைய வசனங்களை படிக்க போறோம். நான் யூஸ்வலி படிக்கிறது, நான் ஒரு தமிழியனா இருந்தாலும் நான் இங்கிலீஷ்ல தான் நிறைய பாடம்லாம் படிச்சிருக்கிறது. பெங்களூர்ல இருந்ததுனால அப்படியே கம்ப்ளீட்டா இங்கிலீஷ், லோக்கல் லாங்குவேஜஸ் அப்படியே படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்குடைய மெசேஜ்ல எனக்கு பைபிளுடைய வசனம் தமிழ்ல படிக்கிறதுக்காக என்னுடைய அண்ணியாகிட்ட இங்க இருக்கிறாங்க, மிஸ்ஸஸ் பவன் பால்சன். அவங்க வந்துட்டு எனக்கு வசனங்களை படிப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனோட இன்னைக்குடைய டாபிக்கு போகலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இன்னைக்குடைய டாபிக்குடைய டைட்டில் வந்து தேவனுடைய கோபம், த ராத் ஆஃப் காட். தேவனுடைய கோபம்னு பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுனால நான் ஃபர்ஸ்ட் தேவனுடைய கோபத்தை பேசுறதுக்கு நான் தேவனுடைய அன்பை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் 1 யோவான் 4:8. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம படிக்க போற ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப சிம்பிள் டாபிக், கண்டிப்பா நிறைய பேருக்கு ஒரு தெரிஞ்சிருக்கிற ஒரு டாபிக்கா இருக்கலாம். ஸோ ஆனா இந்த டாபிக் நம்ம படிக்க போகும்போது இந்த ஒரு வசனத்தை நம்ம நல்ல மனசுல வச்சிருக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. இந்த ஒரு பேசிஸ், இந்த ஒரு ஃபவுண்டேஷனை வச்சுதான் இன்னைக்குடைய லெசனே இன்னைக்கு நம்ம படிக்கணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்க்கும்போது தேவன் மனுஷரோட வந்துட்டு அவர் ஒருத்தர்கிட்டயும் அவர் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார் இல்லையா? ஸோ இதுக்காக தேவன் நிறைய வழிகள் வச்சிருக்கிறாரு. ஸோ இங்க சில பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன். ஒன்னு, தேவன் நம்மளுடைய பைபிள்ல இருந்து நம்மளோட பேசுவார். இப்போ அதை விட்டோம்னா இன்னும் தேவன் நம்ம பண்ற பிரேயர்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆன்சரா கொடுத்து அதை வச்சு God will be speaking to us. அது மட்டும் இல்லாம சில வேற ஜனங்களோட, நம்மளுடைய சபை போதகராக இருக்கட்டும், இல்ல நம்ம நண்பரா இருக்கட்டும், அவங்க மூலமா நம்மளுக்கிட்ட கடவுள் பேசுவார். இல்லாட்டி வேற சில சர்க்கம்ஸ்டான்சஸ், சில ஈவென்ட்ஸ், இதை வச்சு நம்மளோட பேசுவார். வீட்டுல நடக்கிற ஏதோ ஒரு சம்பவங்களோ அதை வச்சு பேசுவாரு. இன்னும் சில பேர்கிட்ட கடவுள் எப்படி டைரக்டாவே பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம நிறைய பைபிள்ல படிச்சிருக்கிறோம். இன்னும் பைபிள்ல நம்ம படிச்சிருக்கிறபடி நிறைய தரிசனங்களை கொடுத்து தேவன் பேசுவாரு. இல்ல பரிசுத்த ஆவியை வச்சு கண்டிப்பா நம்மளோட ஒருத்தரோட அவரு பேசிட்டு இருக்கிறாரு. ஸோ
ஓகே, சோ இப்ப எதுக்காக கடவுள் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இப்படி இவ்வளவு விதமா பேசணும்னு ஆசைப்படுறாரு? என்னன்னா இங்க யோவான் 14:3, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி. ஓகே, சோ ரொம்ப கிளியரா காட் நம்மளுக்கு சொல்றாங்க எதுக்காக அவர் வந்துட்டு இவ்வளோ விதவிதமா நம்மளோட பேசணும்னு ஆசைப்படுறாருன்னா, தேவன் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல நம்மளும் இருக்கணும். அந்த ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்காகத்தான் கடவுள் வந்துட்டு எப்படியாவது மனுஷனோட பேசணும், எப்படியாவது மனுஷனை நான் இருக்கிற இடத்துக்கு அவங்க வந்துடணும் அந்த ஆசையோட தான் தேவன் நம்மளோட பேசுறாரு. ஓகே, சோ இப்படி தேவன் நம்மளோட பேசிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துடணும் அவர் ஆசைப்படும்போது, ஆனா நம்ம வாழ்க்கை வந்துட்டு தேவன் எப்படி ஆசைப்படுறாரோ அந்த வழியில நம்மளுடைய வாழ்க்கை நிறைய தடவாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். அப்போ கடவுள் என்ன பண்ணுவாரு? அதை நம்மள கரெக்ட் பண்ணுவாரு. இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம், நீதிமொழி 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். சோ கடவுள் வந்துட்டு யார் மேல அன்பு கூறாரோ அவங்கள என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார், இல்லையா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், காட் நம்மளை எப்போ கரெக்ட் பண்ணுவாரோ அப்போ காட் லவ்ஸ் அஸ். இந்த பாயிண்ட் நம்ம ரொம்ப கிளியரா பாத்துக்கணும். இப்போ கடவுள் வந்துட்டு நம்மளோட நிறைய விதத்துல கடவுள் நம்மளோட பேசுறாருன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு வந்துட்டு இந்த முந்தின வசனத்தோட நம்ம பார்க்கும்போது கடவுள் நம்மளோட இன்னொரு வழியில பேசுறாரு, இன்னொரு எக்ஸ்ட்ரா வழியில. எப்படின்னா நம்மளை கரெக்ட் பண்றது, நம்ம தப்பான வழியில போகும்போது ஏதாவது வழியில வந்துட்டு கடவுள் நம்மளை கரெக்ட் பண்ணுவாரு, இந்த கரெக்ஷன், இல்லையா? சோ நம்மளை கரெக்ட் பண்ற விதம் கூட கடவுள் நம்மளோட ஒரு பேசுற விதம் தான். ஓகே, சோ இப்போ எப்படியெல்லாம் நீங்க கேட்டிருக்கிறீங்க, கடவுள் வந்துட்டு இந்த வழியில உங்களோட பேசிந்து நீங்க கவனிச்சு பார்த்திருக்கிறீங்களா? சோ ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இந்த வழியில கடவுள் உங்களோட பேசினாரா இல்லையா தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, சோ இந்த ஒரு யோசனையோட தான் நான் வந்துட்டு இன்னைக்குடைய டாபிக் உடைய டைட்டில் எப்படி வச்சிருந்தேன்னா, The Wrath of God, தேவனுடைய கோபம். நீங்க பின்னால இருக்கிற ஃபிகர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது ரெவலேஷன் 15வது சாப்டர்ல வர ஒரு விஷனுடைய பேக்ரவுண்டு தான். ஆனா இன்னைக்கு நம்ம ரெவலேஷன் 15 பத்தி அவ்வளவு பேச போறது இல்லை. ஆனா கடவுளுடைய கோபத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, சோ இப்போ கடவுளுடைய கோபத்தை பார்க்கணும்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆதி ஆகமத்திலே நம்ம 3:16 நம்ம எடுத்து படிச்சோம்னா, அதுல ஏவாள் பாவம் செஞ்சுட்ட பேரு, நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். பாவம் செஞ்சுட்ட பேரு கடவுள் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி அவங்கள கரெக்ட் பண்ண பார்த்தாங்க நம்ம இந்த வசனத்துல படிக்கலாம். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஓகே, இப்ப நம்ம அட்வென்டிஸ்டா இருக்கிறதுனால நமக்கு நல்லா தெரியும், ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? கடவுள் வந்துட்டு அவங்களுக்காக ஒரு பலி செலுத்தினாங்க. நானே உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களை மீட்டு கொள்வேன்னுட்டெல்லாம் கடவுள் ஆசீர்வாதம் செஞ்சாங்க, இல்லையா? ஆனாலும் ஏவாளும் பரலோகத்துக்கு வரணும் கடவுள் அவங்களுக்காக வச்ச வழி என்ன? அவங்களுக்கு நிறைய வேதனைகள் கொடுத்தாங்க. நம்ம இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா கிரேட்லி மல்டிப்ளை தை சாரோ, சாதாரணமானது இல்ல, கிரேட்லி, இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து அவங்க பரலோகத்துக்கு வரணும்னுட்டு கடவுள் ஏதோ ஒரு வழிய வச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரி நம்ம ஆதாமைய பார்த்தாலும் ஆதாமுக்காகவும் கடவுள் அதே மாதிரி தான் ஒரு பாயிண்ட். இந்த வசனத்தை படிப்போமா? 3:17, ஆதி ஆகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். ஓகே, நம்ம நிறைய பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம். கடவுள் வந்துட்டு இந்த இடத்துல சாபம் கொடுக்கும்போது
அந்த சாபத்தினால மனுஷனுக்கு அது ஒரு என்ன பிரயோஜனம் இருந்துச்சுன்னா, அவங்க பரலோகத்துக்கு கிட்ட வந்து சேர்றதுக்காகத்தான் கடவுள் வந்துட்டு இந்த ஒரு வழியை வச்சாங்க. நிறைய பிரசங்கத்தை நம்ம ஆல்ரெடி கேட்டிருக்கோம். சோ இப்போ நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த கடவுள் வந்துட்டு இங்க எப்படி கரெக்ட் பண்றாரு, இந்த பூமியை வந்துட்டு அவரு சபிச்சாரு இல்லையா? சோ அப்போ ஆதாமுக்கு வந்துட்டு சும்மா ஈஸியா இனிமே சாப்பாடு கிடைக்காது இல்லையா, கொஞ்சம் வேதனையோட தான் அவருக்கு சாப்பாடு கிடைச்சிருந்துச்சு. இன்னும் முன்னால பார்த்தேன்னா காயின், ஆதியாகமம் 4:14-12 இங்கேயும் நம்ம பார்க்கலாம். இங்க காயின் ஒரு தப்பு செஞ்ச உடனே தேவன் என்ன செஞ்சாரு, திருப்பி வந்துட்டு அவரு ஒரு சாபத்தை தேவன் வந்து காயினுக்கு கொடுத்தார். இனிமே வந்துட்டு பூமி அதோடைய பலனே காயினுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. அப்போ ஒரு தப்பு செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, தேவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு பாலிசிய வச்சிருக்கிறாங்க. ஒரு தப்பு செஞ்சோன்னா அதுக்குரிய ஒரு எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். அந்த எஃபெக்ட் வந்துட்டு என்ன, நம்ம பரலோகத்துக்கு போடுறதுக்காக தான். முதல்ல ஸ்டார்டிங்ல நம்ம வசனத்தை படிச்சிட்டோம் இல்லையா, யாரு மேல கடவுள் அன்பு கூறாரோ அவங்கள he corrects them. சோ அதுக்காகத்தான் எல்லா ஸ்லைட்லயும் நீங்க கீழே பாத்தீங்கன்னா for whom the Lord loveth he correcteth போட்டிருக்கிறேன். சோ இந்த எல்லா பாயிண்ட பார்க்கும்போது கடவுள் என்ன இப்படி இருக்கிறாரு யோசிக்க கூடாது. நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குணங்கள் மாறினா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதோடைய வழி இப்படி கடவுள் வந்துட்டு ஏதாவது ஒரு தண்டனைய இல்ல ஒரு கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுத்துதான் கடவுள் நம்மள கரெக்ட் பண்றாரு. சோ எதுக்காக கடவுள் இப்படி கொடுக்குறாருன்னா, நம்ம பரலோகத்துக்கு வந்து சேரணும் தான் கடவுள் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு. சோ கடவுளுடைய கோபம், சோ இந்த கடவுளுடைய கோபம் இப்ப பார்க்கும்போது, இப்ப நம்ம மேல கடவுளுடைய கோபம் இருந்துச்சா இல்லையா நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணும். நான் இங்க ஒரு 10-12 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப சின்ன லிஸ்ட். ஓகே, இப்ப ஆனா இதுக்கு நான் நிறைய லிஸ்ட் இருக்கலாம். சோ ஒரு பாயிண்டா நம்ம இப்ப பார்ப்போம். இத மாதிரி ஒரு தப்பு நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கடவுள் ஏதாவது நம்மளுக்கு ஒரு தண்டனையா கொடுத்தாருன்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்லது. அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். நேற்று இப்போ கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். இப்போ எப்பெல்லாம் கடவுளுடைய கோபம் வரும் நேற்று பார்க்கும்போது, இப்போ லெஃப்ட்ல இந்த ப்ளூ ஒரு ரோஸ் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு லிஸ்டா உங்களுக்கு வரும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு when we forsake God, கடவுளை நம்ம விட்டு விலங்கி போமது. எஸ்ரா 8:22 படிப்போமா? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும், அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும். ஓகே, நம்ம என்னைக்காவது கடவுளை விட்டு விலங்கி போகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம வாழ்க்கையில என்ன வரலாம், கஷ்டங்கள் வரலாம். எதுக்காக? கடவுள் என் மேல அன்பா இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட வந்து சேரணும்னுட்டுக்காக நான் விலங்கி நான் ரொம்ப தூரம் போனேன்னா கடவுள் கிட்ட வர ஆசைப்படுவார். சோ அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஓய்வு நாள மீறினா நம்மளுக்கு நம்மள மேல தேவனுடைய கோபம் வரும். நெகேமியா 13:18. உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஓகே, ஓய்வு நாள்னா அது எவ்வளவு முக்கியம்னுட்டு கடவுளுக்கு நல்லா தெரியும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில ஓய்வு நாளுக்கு நம்ம அதுக்கு தர வேண்டிய அந்த மதிப்பு நம்ம தராம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில கடவுள் வந்துட்டு ஏதோ குறைகள் வச்சிருக்கலாம். நம்ம வந்துட்டு அந்த குறைகள் கண்டுபிடிச்சோம்னா தேவன் என்னைய இஸ் கரெக்டிங் மீன்னுட்டு நம்மளுக்கு நல்லா புரிய வரும். அடுத்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா, மேரியிங் நான் பிலீவர்ஸ். இது டியூட்ரோனமி 7:3-4 இதுல படிப்போமா? அவர்களோட சம்பந்தம் கலவாயாக என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். ஓகே, இங்க நம்ம இந்தியால நம்ம இந்த பெங்களூரா இருக்கட்டும் இல்ல தமிழ்நாடா இருக்கட்டும், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சம்டைம்ஸ் அட்வென்டிஸ்ட்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்னுட்டு விட்டு வேற எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணுவாங்க.
இன்னும் சத்தியம் தெரியாதவங்க இன்னும் எப்படி இருப்பாங்கன்னா, வேற யாரோ நம்ம ஜாதியில யாரோ ஒருத்தர் இருந்தா, அவங்க இந்துவா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆன பிறகு அவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா, தேவன் எதுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி செஞ்சுட்டாரு நம்ம அழலாம். ஆனா அதுலயும் கடவுளுடைய அன்பு நம்மளுக்கு இருக்கலாம். நம்மளுக்கு அந்த கல்யாணத்துல நம்மள ரொம்ப சொகசா நம்ம இருந்துட்டோம்னா, அப்படி எப்படி என்ன இருக்கலாம், தேவனை தேடுறதுல நம்மளுக்கு ஒரு ஆசை இல்லாம போயிடலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துல நம்மளுக்கு கஷ்டங்கள் கொடுக்கலாம். அப்படிதான் இல்ல, தேவன் வச்சிருக்கிற வழி நிறைய வழி, 1000 வழிகள், ஏதாவது ஒரு வழியில தேவன் நம்மளோட பேசிட்டு இருக்கலாம். ஓகே, இன்னும் சீக்கிரமாக போவோம். அடுத்தது loving them that hate the Lord. ஓகே, தேவன் யாரை விரும்பலையோ அவங்கள பார்த்து நம்ம நேசித்துட்டு இருந்தோம்னா அப்பவும் தேவனுடைய கோபம் நம்ம மேல வரும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுக்கிறேன். இது 2 நாளாகமும் 19:2 நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கும். இன்னும் நிறைய இடத்துல கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மூவிஸ் எடுத்துக்கலாம். மூவிஸ்ல ஹீரோஸ்ல வருவாங்க, சூப்பரா வருவாங்க, பயங்கரமா ஆக்ஷன், பயங்கரமா சீன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அங்க போய் ஒரு ஹீரோயினை பயங்கரமா போய் காப்பாத்துவாங்க. ஆனா வீட்டுல ஒரிஜினல் ஹீரோயின் யாரோ இருப்பாங்க, ஆனா அங்க மூவிஸ்ல மட்டும் வேற யாரோ ஹீரோயினோட இருப்பாங்க. ஆனா அப்ப அவங்க யாருன்னா, அவங்க தேவனுக்கு முன்னாடி அவங்க ஒரு விபச்சாரி, ஆனா வேற ஒரு ஸ்திரீயோட சம்பந்தங்கள் வச்சிருக்கிறாங்க. அது படத்திலயா இருக்கட்டும், டூப்ளிகேட்டா இருக்கட்டும், ஆனா ஒருத்தர் மேல தோல் மேல கை போட்டு இருந்தாலும் அது தப்புனா தப்புதான். தேவனுக்கு கண்ணுக்கு முன்னால அது ஒரு சும்மா ஒரு ஆக்ஷனு, ஒரு ஜோக்குன்னுட்டு இல்ல. அவங்கள போய் நம்ம விரும்பி, இவங்க தான் என்னுடைய ஹீரோ, இவங்க என்ன சூப்பரு, என்ன நல்ல காரியங்கள் பண்றாங்க நம்ம அப்படி ஏமாந்து நம்ம போயிட்டு அவங்க மேல அன்பு செலுத்திட்டு இருந்தோம்னா, அவங்க நல்லவங்கன்னுட்டு நம்ம அவங்க பின்னால இருந்தோம்னா, தேவனுடைய கோபம் அவங்க மேல வராது, நம்ம மேல வரும். ஏன்னா நம்ம தான் தேவனுக்கு பிரியமா இருக்கிற ஜனங்கள். அப்போ நம்மளை கரெக்ட் பண்றதுக்கு தேவன் நம்ம மேல கோபங்கள் இருக்கலாம், நம்மளுடைய பிள்ளைகள் மேல கோபங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நண்பர்கள் மேல கோபங்கள் இருக்கலாம், நம்மளால வேறவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம். வர்ஷிப்பிங் ஐடல்ஸ். ஓகே, சோ தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். ஓகே, இப்படி இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச பாயிண்ட். ஓகே, சோ இது நம்ம ஒரு இயேசு கிறிஸ்துவின் ஒரு விக்கிரமா இருக்கட்டும், இல்ல என்ன விக்கிரமங்களா இருந்தாலும் நம்ம அப்படி அவங்கள போய் அது சேவிக்கும் போது நம்மளுக்கு அது நன்மையா போய் ரீச் ஆகாது. ஓகே, சோ அது அப்ப நம்மளுக்கு கண்டிப்பா கடவுளுடைய கோபத்தை வரும். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இத படிச்சு பார்க்கலாம். 2 நாளாகமும் 19:10. உங்கள் சகோதரரிடத்திலிருந்து உங்களிடத்தில் வரும்போது அவர்கள் கர்த்தருக்கு நேரஸ்தராகாத படிக்கும், உங்கள் மேலும் உங்கள் சகோதரர் மேலும் கடும் கோபம் வராத படிக்கும் நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் நேரஸ்தராக மாட்டீர்கள். ஓகே, இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, shall even warn them that they trespass not against the Lord and so wrath come upon you. நீங்க போயிட்டு வேறவங்களுக்கு எது சத்தியம், எது கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சியும், எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சியும் நீங்க வேறவங்களுக்கு அது சொல்லி அவங்களை கரெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க மேல கோபம், கடவுளுடைய கோபம் வரலாம் இல்லையா? அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நம்ம சுத்தி என்ன நடக்குதோ அதுக்கு நம்ம சும்மா அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம போயிட்டு எங்க ஒரு அநீதி நடக்குதோ அந்த அநீதிய நம்ம அதை எடுத்து அவங்களுக்கு எது நீதின்னுட்டு நம்ம சொல்லி தரணும். கடவுள் சொல்லிக்கிற வழியில நம்ம சொல்லி தரணும். ரைட், ஓகே. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது. ஓகே, ப்ரைட், ப்ரௌட்னஸ், இது எவ்வளவு காமன் இல்லையா? நம்மளுக்கு ஒருத்தர் ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு மேல, இல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எல்லாருக்கும் என்ன இருக்கும்? இந்த மேட்டிமை இருக்கும், ப்ரௌட்னஸ். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு மேல என்ன வரும்? கடவுளுடைய கோபம் வரும். இது another interesting point. Mocking God's servant and rejecting his words brings wrath. கடவுளுடைய இப்போ பாஸ்டர் நம்மளுக்கு மெசேஜஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கலாம். அப்போ இருக்கும்போது நம்ம அந்த மெசேஜ அவங்க சொல்றத நம்ம என்ன கேட்க, அவர் என்ன ஒரு பெரியவரா அது இதுன்னுட்டு நம்ம எடுத்து அவங்களுக்கு மேல ஒரு குற்றம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அப்பொழுதும் நம்மளுக்கு என்ன வரும்? கண்டிப்பா
கடவுளுடைய கோபம் நம்ம மேல வரும். ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்லாம, அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை அவங்க மேல சொல்லாம, அவங்களுக்கு மேல ஒரு குறைய கண்டுபிடிச்சு அந்த குறைய நம்ம வந்துட்டு பெருசாக்கிட்டு இருக்கும்போது கடவுளுடைய கோபம் நம்ம மேல வரலாம். இது ஒரு 2 நாளாகமும் 36:16 நம்மளுக்கு இந்த பாயிண்ட் கொடுத்திருக்கு. ஸ்பீக்கிங் ராங் டாக்டரின் brings wrath. இதையும் படிச்சிரோமா? யோபு 42:7. உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. He have not spoken of me the thing that is right. நீங்க தேவனை பற்றி தப்பாக wrong doctrines நீங்க தேவனை பற்றி சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு தேவனுடைய கோபம் வரும். ஆனா இந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, தப்பான டாக்டரின் சொல்றவங்க தான் நல்லா பிரேயர் பண்றாங்கப்பா. சம்டைம்ஸ் நம்ம அவங்க கிட்ட போய் பிரேயருக்கு நம்ம போய் காத்துட்டு இருப்போம். ஆனா கரெக்டான இருக்கிற டாக்டர்ஸ் அவங்களுடைய பிரேயர் ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். அந்த பிரேயர்ஸ் வந்துட்டு இட் இஸ் மோர் எஃபெக்டிவ். ஆனா அந்த தேவனுடைய டாக்டர்ஸ் தப்பா சொல்லிட்டு இருக்கிறவங்க போய் நம்ம பிரேயர் வாங்குறதுக்குன்னா அங்க நம்மளுக்கு கோபம் தான் வரும். சோ நம்ம பைபிளை படிச்சு நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளியரா இருக்கணும். இன்னும் நம்ம ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்காம இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பா கோபம் வரும். இந்த பாயிண்ட்ல நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்றதுக்காக நான் தேவையில்லை. இந்த ஒரு வசனத்தை படிப்போமா? ஹார்ட் அண்ட் அன்ரிபென்டன்ட் ஹார்ட், ரோமர் 2:5. உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. ஓகே, நான் இப்படித்தான், என்னால மாற முடியாது, என்னுடைய வழி இந்த வழிதான். நம்ம அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா அப்படி இருந்து நான் என்னால இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க முடியாது, நீங்க தான் சரி செஞ்சுக்கணும், பயங்கர ஒரு ஹார்டா ஒரு கரெக்ஷன் உள்ள போகாத ஒரு ஹார்ட்டா இருந்துச்சுன்னா தேவனுடைய கோபம் நம்ம மேல வரும். அப்புறம் நாட் வாக்கிங் ஆஸ் பர் காட்ஸ் வேர்ட், கடவுள் இந்த வார்த்தை நம்மளுக்கு பைபிள் கொடுத்துருக்குறாங்க, இந்த வார்த்தையின்படி நம்ம இந்த புஸ்தகத்தின் படி நம்ம நடக்காம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவனுடைய கோபம் வரும். 2 ராஜாக்கள் 22:13 நம்மளுக்கு கொடுத்திருக்கு. இன்னும் முக்கியமான பாயிண்ட் யாத்திரையாகவும் 22:22-24 படிச்சா இந்த பாயிண்ட் வரும். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக, அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது கோபம் மூண்டவராகி. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ இந்த கோவிட் டைம்ல எல்லாரும் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்கன்னா, யாருக்காவது ஒரு சின்ன ஜரம் வந்துருச்சுன்னா நம்ம அவங்கள விட்டு விலகி ஓடும். கண்டிப்பா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? நம்மளுக்கும் அது ஒட்டிக்காத மாதிரி பாத்துக்கணும். ஆனா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாம நம்ம வந்துட்டு அவங்கள விட்டு ஓடுனது அது ஒரு கடினமான காரியம். இன்னும் கஷ்டப்படுறவங்க, விதவைகள், இல்ல அப்பா அம்மா இல்லாதவங்கள நம்ம கவனிக்காம அவங்கள விட்டோம்னா கடவுள் நம்ம மேல கண்டிப்பா அவருடைய கோபம் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஓகே, சோ இப்போ இது மாதிரி விதவிதமா நிறைய பார்த்தோம். கடவுளுடைய பிரமாணத்தை மீறுவது நம்மளுக்கு கோபம் வர்றது, இன்னும் நிறைய விஷயத்த பார்த்தோம். நம்ம வாழ்க்கை பெர்ஃபெக்டா இருக்கா? யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய இங்க யாராவது உங்களுடைய எல்லா வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்ல நேற்று யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்தே இருக்கு இல்லையா? அப்போ அது இந்த பாயிண்ட் ரிலேட்டடா இல்லாட்டி வேற ஒரு பாயிண்ட் ரிலேட்டடா நம்ம பார்க்கணும். சரி, நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு விரோதமா ஏதாவது ஒரு செஞ்சுட்டு இருந்தோம்னா, இல்ல தேவனுக்கு இப்படி கடவுளுடைய கோபம் வரணும்னா எப்படியெல்லாம் பனிஷ் பண்ணலாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த உபாகமம் 28:15-68 வசனத்தை வைத்து நம்ம நிறைய பேர் படிச்சு பார்த்திருப்போம். அதுல நம்மளுக்கு தேவனுடைய கோபம், the curses of Deuteronomy 28, அது நம்ம பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கும். அதுல சாதாரணமான ஜரமும் இருக்கலாம், இல்ல இன்னும் பயங்கரமான மோசமான காரியங்களும் இருக்கலாம். இந்த லிஸ்ட நான் வந்துட்டு எடுத்து படிக்கணும்னு ஆசைப்படல, ஆனா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்மளும் போயிட்டு பார்க்கலாம். இத மாதிரி கோபம் கடவுள் வந்துட்டு இப்படி சொல்லியிருக்கிறாரே, இல்ல கடன் வாங்காம இருக்கணும், கடன் வாங்கணும்னா அது வந்துட்டு நம்மளுக்கு அது ஆசீர்வாதம் இல்ல, இட் இஸ் எ கர்ஸ்.
நீட்டு இப்படி எல்லாம் கொடுத்துருக்கேன், என் வாழ்க்கையில இருக்கா ஆசீர்வாதம் இருக்கா, இஸ் இட் எ கர்ஸ்? நம்ம ஒண்ணு பார்த்து பைபிள படிக்கும்போது அது வேற யாருக்கோ இல்ல அவங்களுக்கு எழுதி இருக்கு, யூதா ஜனங்களுக்கு எழுதி இருக்கு, இது எனக்கு இல்ல நம்ம சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம இந்த கடைசி காலத்துல இருக்கிறவங்களுக்காக இது எழுதி இருக்கு. அதுதான் 1 கொரிந்தியர் 10:11 போட்டிருக்கோம். அந்த வசனம் இங்க போடல. சோ அதை நீங்க எடுத்து நீங்க கவனிச்சு பார்க்கலாம். ஓகே, சோ இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்க, நாமானுக்கு வந்துட்டு அந்த லெப்ரசி அவருக்கு இருந்துச்சு. அந்த லெப்ரசி இருந்ததுனால தான் அவரு உண்மையான தேவனை கண்டுபிடிச்சார். அந்த லெப்ரசி அவருக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அவரு எங்கேயோ நரகத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு. தாவீது பத்ஷிபாவோட அந்த தப்பு செஞ்சுட்ட பேரு கடவுள் அவரை சும்மா விட்டாரா? இல்ல, தண்டிச்சாரு. நம்ம வாழ்க்கையில ஏதாவது தண்டனைகள் இருக்கா? யோனா தேவனை விட்டு விலகி ஓடினாரு. தேவன் அவருக்கு தண்டனை கொடுத்துதான் அவரை கூப்பிட்டு வந்தாரு. சவுல் ராஜா, அவருக்கு தண்டனை கிடைச்சிச்சு. அவரு திருந்தல. தண்டனை கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்துட்டு அந்த தண்டனைய, என்னுடைய அப்பா எனக்கு தண்டனை கொடுக்குறாரு, நான் சரியாகணும்னுட்டு அவரு சரியா கரெக்ட் ஆகல. மோசஸ்க்கும் கடவுள் உடல, அவருக்கும் தண்டனை கிடைச்சிச்சு. இன்னும் அந்த பேரலைஸ் மேன் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து பிரசங்கம் செஞ்சுட்டு இருக்கும்போது மேல கூரைய ஓபன் பண்ணி கீழே கூப்பிட்டு வராங்களே, அவருடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கடவுள் அவர் பேசணும்னு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னுட்டு தேவன் சொன்னார். இப்படி பைபிள பார்த்தோம்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ். எல்லா எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன, ஒரு தப்பு செய்யும் போது கடவுள் வந்துட்டு எப்படியோ அவங்களுக்கு ஒரு ஷார்டேஜ், அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு ஷார்டேஜ் கொடுத்து தான் காட் வந்துட்டு கரெக்ட் பண்றாங்க. ஓகே, சோ இப்படி நம்ம வாழ்க்கையில வர கஷ்டங்கள் பற்றி நான் சொல்லிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம ஒரு தப்பான டெசிஷன்ஸும் எடுக்கலாம். அப்படின்னா, யாராவது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, இல்ல அவங்க பிறந்ததுல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு குருடனா இருக்கிறாங்க, இல்ல காது கேட்காது, எப்படியாவது இருக்கலாம். இப்ப அவங்களெல்லாம் நம்ம குற்றமா நம்ம சொல்லாமா? இல்லையா? அவங்கெல்லாம் அப்போ தேவனால சபிச்சு இருக்கிறாங்க, God has cursed them ன்னுட்டு நம்ம தப்பான டிசிஷனும் எடுக்கலாம். சோ காட் நம்மள அது கரெக்ட் பண்ணிருக்கிறாங்க. யோவான் 9:2-3 பார்க்கலாம். 3வது வசனம் மட்டும் படிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். சோ அவங்க பிறந்த உடனே ஏதோ அப்படி இருந்தாங்கன்னா நம்ம அவங்கள போய் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நான் பைபிள படிச்சேன், உனக்கு இது ஒரு கர்சனட் இல்ல, அவங்க பிறந்த உடனே அப்படி வந்து இது அவங்களுடைய குறை இல்ல, அவங்களுடைய அப்பாவுடைய குறைன்னுட்டு இல்ல, தேவனுக்காக ஏதாவது ஒரு மகிமைக்காக தேவன் வச்சிருக்கலாம். சோ நம்ம கேர்ஃபுல்லா வசனத்தையும் நம்ம பார்க்கணும். இந்த பாயிண்ட்ஸ் நீங்களும் இன்னும் ஆராய்ந்து பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். சில பேர் வந்துட்டு அப்போ எனக்கு நான் ஒரு உடம்பு சரியில்லாம நான் இறந்து போயிட்டா அப்ப நான் ஒரு பாவியா நம்ம சம்டைம்ஸ் டிசிஷன் யோசிக்கலாம். ஆனா அப்படியும் இல்ல. நம்ம பைபிள்ல ஒரு நிறைய இம்பார்ட்டன்டான பீப்புள்ஸ் பற்றி நம்ம பார்க்கணும். பாருங்க, 2 ராஜாக்கள் 13-14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். எலிஷாவை பார்த்து யாராவது நீ ஒரு பாவின்னுட்டு சொல்ல முடியுமா? இல்லையா? ஆனா எலிஷாவும் எப்படி இறந்து போனாரு? அவருக்கும் ஏதோ ஒரு வியாதி வந்துதான் அவரும் இறந்து போனார். சோ நம்ம வேறவங்களை பார்த்து உனக்கு வியாதி இருக்குப்பா, நீ வியாதி இருக்கிறதுனால நீ ஒரு பாவி நம்ம வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் எடுக்க முடியாது. இது காட் வந்து உங்ககிட்ட பர்சனலா பேசுற விஷயம். நீங்க எப்படி பிரேயர் பண்ணும்போது நீங்க பர்சனலா காட் கிட்ட பேசுவீங்களோ, இப்போ உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா அது காடுக்கும் உங்களுக்கும் முன்னால இருக்கிறது. நீங்க போயிட்டு வேற உங்களுக்கு ஜட்ஜ் பண்றதுக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கல. லாசருவை பார்க்கலாமே. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். சோ இந்த 2 வசனத்தோட எந்த மெயின் பாயிண்ட் நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, இப்போ நிறைய படிச்சுட்டு வந்தோம், நம்ம ஏதாவது ஒரு குறை செஞ்சா கடவுள் நம்மள தண்டிக்கிறாரு. அப்போ வேறவங்க தண்டனைக்குள்ள இருக்கும்போது அவங்க பாவின்னுட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கடவுள், இது திருப்பி நான் செகண்ட் டைம் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன், நம்மளுக்கும் தேவனுக்கும் உடையதுதான் நம்ம பார்த்துக்கணும். இல்லையா? காட் யான் கூட எப்படி பேசுறாருன்னு தான் நம்ம கவனிச்சு பார்க்கணும். வேறவங்களிட கடவுள் எப்படி பேசுறாருன்னு நம்மளுக்கு புரியாது. அது அவங்களுக்கு மிடில், இட் இஸ் பர்சனல். அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்.
சீக்ரெட் ப்ரேயர் பண்ணுவாங்க இல்லையா, அது யாருக்கும் தெரியாது, கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் இல்லையா. அத மாதிரிதான் இந்த ஒரு விஷயத்தையும் கடவுள் நம்மளோட பேசுனது பர்சனலா பேசுவார். சோ என்னைய அடிக்கும்போது எனக்கு பர்சனலா தான் தெரியும் அது. ஓகே, சம்டைம்ஸ் ஒரு ப்ராஃபிட் மூலமையும் வேறவங்க மூலமே என்கிட்ட வந்து சொல்லலாம். ஆனாலும் நம்ம வேறவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது. சோ இன்னும் அந்த மெயின் டாபிக்குள்ளே போவோம். இப்படி நம்ம வாழ்க்கைக்குள்ள நிறைய கஷ்டங்கள் வருவது நம்ம என்ன நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த இன்னொரு வசனத்தை படிப்போம், 2 திமோத்தி 3:16-17. எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. It is for reproof, for correction. அப்படின்னா நீங்க பைபிள பார்க்கணும், இருக்கிற கேரக்டர்ஸ பார்க்கணும். மோசேய பார்க்கணும், சவுல பார்க்கணும், நியூ டெஸ்ட்மெண்ட்ல வர சவுல பார்க்கணும். ஒருத்தரை பார்த்து என் வாழ்க்கையிலும் இப்படியே இருக்கா, எனக்கும் இதே மாதிரி கஷ்டங்கள் இருக்கா, கடவுள் என்னையும் இதே மாதிரி கரெக்ட் பண்றாரா, பார்த்து பார்த்து நம்ம படிக்கணும். இதுக்காகத்தான் பைபிள் அவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் எழுதி வச்சிருக்கு. ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு கதை எழுதி கொடுக்கறதுக்காக இல்ல, என்னுடைய லைஃப், பர்சனல் லைஃப கரெக்ட் பண்றதுக்காகத்தான் பைபிள் கடவுள் கொடுத்திருக்கிறாங்க. நிறைய ஏன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருக்கா, செக் பண்ணி பாருங்க, காட் கிட்ட போய் செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணிட்டு அந்த கஷ்டங்கள் உங்களுடைய குணத்தை மாத்துறதுக்காக கடவுள் கொடுத்திருக்கிறாரா, இல்லாட்டி தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களா, நீங்க செக் பண்ணணும். அப்போ தேவன் பைபிள்ல கொடுத்திருக்கிறது எதுவும் தப்பா இருக்காது. அப்போ நீங்க பைபிளுக்கு அகேன்ஸ்டா போயிருந்தீங்கன்னா நீங்க அப்போ தேவன் உங்க மேல கோபத்தோட கொடுத்திருக்கிறாரு. இல்ல நீங்க பைபிள் படி நீங்க நடந்திருக்கிறீங்கன்னு இருந்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்காக அது இருக்கலாம். ஓகே, எல்லா விஷயத்திலையும் பைபிள் பைபிள் பைபிள்ல தான் நம்ம போயிட்டு செக் பண்ணணும். ஓகே, இன்னும் நம்ம பார்க்கணும்னா நம்ம ஒருத்தரும் we have to examine ourselves, self examination. 2 கொரிந்தியர் 13:5 படிப்போமா? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? ஓகே, நீங்க ஒருத்தர் என்ன பண்ணணும், இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கணும், உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா இல்லையா. இப்போ செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டைம். சோ செல்ஃப் எக்ஸாமினேஷன், கண்ணாடியில நீங்க போய் பார்க்கணும், வேதாகமத்துல நீங்க போய் பார்க்கணும் உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாரான்னு. உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னா ஒரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்குள்ள கரெக்டா இருக்கணும். ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்கா, கடவுள் உங்களை எப்படியாவது காமிச்சு கொடுத்துருக்கலாம். ஒரு வசனத்தை நீங்க போய் தேடணுக்காகவே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். அந்த வசனத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுடைய அந்த கஷ்டம் பெயரலாம், இல்லாட்டி அப்படியே இருக்கலாம். பவுலுக்கு சொன்னார் இல்லையா, அவருக்கு கண்ணுல ஏதோ ஒரு குறை இருந்துச்சு, உனக்கு இருக்கட்டும்ப்பா, என்னுடைய கிருபை உனக்கு போதும் கடவுள் சொல்லலாம். கடவுள் பேசுவார் இல்லையா உங்ககிட்ட, அப்போ இருக்கட்டும்ப்பான்னுட்டு பேசுவார் இல்லையா. போதாது இந்த வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் என்னோட பேசினார்னா போதும் இல்லையா. சோ அவ்வளவு ஒரு பிளெஸிங்ஸ். ஓகே, ஒரு சம்மரியா நான் சொல்லணும்னா நம்ம தேவனுக்கு விரோதமா செய்வது நம்மளுக்கு நிச்சயமாக தேவனுடைய கோபம் நம்மளுக்கு மேல வந்தே வரும். எதுக்காக? பிகாஸ் காட் லவ்ஸ் அஸ். அதுக்காக தான். ஓகே, சோ சரி, இன்னொரு விஷயம், நம்ம வேறவங்க இப்படி கஷ்டப்படும் போது இந்த பாயிண்ட் அப்பவே சொல்லிருக்கணும், ஸ்லைட் மாறிடுச்சு. வேறவங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள அவங்க இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, பைபிள் படி நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்காக, அவங்களுக்கும் தேவனுக்கும் மிடில்ல நம்மளும் போயிட்டு கடவுளுக்கிட்ட வேண்டிக் கொள்ளணும். தேவனே, எனக்கு தெரியாது உங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, அவருக்கு மத்தியிலையும் உங்களுக்கு மத்தியிலையும் என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்காக ஐ ப்ரே ஃபார் தெம், அவங்க நல்ல ஆகணும்னுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அதான் ஆபிரகாம் பண்ணாரு, மோசே பண்ணாரு, ஆரோன் செஞ்சாரு, சாமுவேல் செஞ்சாரு, இயேசு கிறிஸ்து அந்த ஒரு ஊழியம் தான் செஞ்சாங்க. வேறவங்க கஷ்டப்படும் போது அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அதான் யாக்கோபு 5:16 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, சோ இப்போ இந்த ஒரு ஸ்லைட்ல பாருங்க, நான் இந்த படமும் போடல. Prayer and plague are both communication channel of God.
உங்களுக்கு பிரேயருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து பாக்குறீங்களோ தேவனோட பேசுறதுக்கு, அந்த பிரேயருக்கு ஆன்சர் உங்களுக்கு எது இருக்கலாம்? தேவனுடைய கோபம் இருக்கலாம். நீங்க பிரேயர் பண்ணிருக்கலாம், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை நல்லா ஆகணும்னுட்டு. தேவன் உங்களுடைய மகனை நல்ல சரியான வழியில வர்றதுக்கு அவன மேல ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்து அந்த வழியில சரியாக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில கடவுள் சரியாக்கலாம். இது வந்துட்டு அவங்க இட்ஸ் அ கம்யூனிகேஷன் சேனல். சோ நம்ம வேறவங்கள தப்பா ஜட்ஜ் மட்டும் பண்ணிடக்கூடாது இந்த இதுல. சரி, இதெல்லாம் ஆயிடுச்சு. சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை அவர் பிளேஸ். நம்மளுக்குள்ள என்ன குறை இருக்குன்னுட்டு இது நம்ம கண்டுபிடிக்கணும். இது எரேமியா வந்துட்டு அவருக்குள்ள அந்த ஜனங்களுக்குள்ள என்ன குறைகள் இருக்குன்னுட்டு அவரு கண்டுபிடிச்சார். அதான் புலம்பல் 3:1 நம்மளுக்கு கொடுத்திருக்கு. கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யணும் இல்லையா? இது நிறைய இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். நம்பர்ஸ் 16:46 கொடுத்திருக்கு. உடனடியாக நம்ம என்ன பண்ணணும், இந்த சீன்ல நீங்க பார்க்கலாம். இது படிப்போமா? மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாக சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். அப்ப நம்ம என்ன செய்யணும்? உடனடியாக தேவனை தேடி ஓடணும். நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? தேவனை, எதுக்கு எனக்கு இந்த குறை காமிங்க, எதுக்குன்னுட்டு அவர்கிட்ட நம்ம வேண்டிக் கொள்ளணும் இல்லையா? சோ நெக்ஸ்ட் we have to humble ourselves. கடவுள் முன்னால ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி we have to humble ourselves before God. நம்ம வந்துட்டு அந்த தேவனுடைய கோபத்தினால நம்ம கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆகக்கூடாது. so we have to go and humble ourselves. இன்னும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓடணும். kiss the son lest he be angry. சங்கீதம் 2:12 இல்லையா? இன்னும் தேவனுடைய இரக்கத்துக்காகத்தான் வேண்டிக் கொள்ளணும். நான் என்னுடைய லைஃப் நான் இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன், அப்படி கரெக்ட் பண்ணிக்கிறேன் நம்ம பிளான் போட்டோம்னா எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. எதுக்குன்னா இது தேவன் கிட்ட இருந்து வந்திருக்கிற நம்மளுக்கு ஒரு கஷ்டம். வேலையில ஒரு கஷ்டமா, பணம் கஷ்டமா, வீட்டுல கஷ்டமா, கல்யாணத்துல கஷ்டமா, ஃப்ரெண்ட்ஸ்ல கஷ்டமா, மனைவியோட கஷ்டமா, யார்கிட்ட கஷ்டம் இருந்தாலும் தேவனோட தான் நீங்க போய் போராடணும். தேவனே, அவங்களுடைய மனசை மாத்துங்க, என்னுடைய மனசை மாத்துங்க, என்னுடைய சிச்சுவேஷனை மாத்துங்க, எதுக்காக எனக்கு இந்த கஷ்டம் தேவன் முன்னால நீங்க அவருடைய இரக்கத்துக்கு நீங்க வேண்டிக் கொள்ளணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். நீங்க பாருங்க, ஆனா இப்ப தேவனை இப்ப கோபத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இது எது மாதிரி ஒரு கோபம்னுட்டு நம்ம பார்க்கலாம். ஐசையா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஓகே, உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இங்கிலீஷ்ல இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லிட்டில் ராத். இப்ப நம்ம மேல இப்போ தேவனுடைய கோபத்தை பற்றி நான் பேசிட்டு இருந்தேன் இல்லையா? இதெல்லாம் என்னன்னா சிறிய கோபம், லிட்டில் ராத், கொஞ்சம் தான் தேவனுடைய கோபம். இங்க பாருங்க, இந்த படத்துல பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவளை விபச்சாரத்துல பிடிச்சு வந்த அந்த ஸ்திரீய தேவன் முன்னால போடும்போது தேவன் அவர் மேல என்ன செஞ்சாங்க? இறக்கம் தான் காமிச்சாங்க. அவங்க மேல சிறிய கோபம் தான் அவங்க மேல இருந்துச்சு. போ, திருப்பி பாவம் செய்யாத, அவ்வளவுதான். இல்ல, சிறிய கோபம் தான். இப்போ நம்மளுக்கு மேல என்ன உள்ளது? சிறிய கோபம் தான் நம்ம மேல உள்ளது. பெரிய கோபம்னுட்டு இல்ல. அவர் இப்போ இறக்க உள்ளவர் இல்லையா? அவரு நம்ம பண்ணிருக்கிற எல்லா பாவத்தையும் அவருக்கு முன்னாடி நீங்க சரியாக நீங்க பண்ற தப்பு தேவனே எனக்கு காமிங்க, நீங்க காமிக்கும் போது நான் அந்த தப்புல இருந்து நான் விலக்கி போவேன். தேவனோட நீங்க ஒரு ஒப்பந்தம் நீங்க செய்யும் போது கண்டிப்பா அது காமிப்பாரு. அதுல இருந்து விலங்கி நீங்க போறதுக்காகவும் தேவனு உதவி செய்வாரு. உதவி செஞ்சு உங்களுக்கு மேல அவரு he will be filled with compassion. அப்புறம் அவருடைய கோபமும் அது போவோம். சோ இப்ப பார்த்தோம் சிறிய கோபம்னுட்டு. ஆனா நான் ஸ்டார்டிங்கே அந்த wrath of God அந்த ஸ்லைட் போடும்போது சொன்னேன். அந்த ஸ்லைட் நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜஸ் இதெல்லாம் எங்க இருந்துன்னா ரெவலேஷன் 15வது சாப்டர்ல இருந்து நான் எடுத்திருந்தேன். அதுல என்ன வரும்னா கடைசி 7 கோபங்கள்,
கடைசி 7 வாதைகள். எல்லாருக்கும் இந்த 7 வாதைகள் தெரியும். இந்த வாதைகள், அந்த வாதைகள் வந்துச்சுன்னா அது சிறிய லிட்டில் ராத் இல்ல, அது மெகா. ஓகே, பில்லியன்ஸ் ஆஃப் டைம் மெகா. எதுக்குன்னா இந்த காலம் வரும்போது நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட போய் இரக்கத்தை வேண்டி கொள்ள முடியாது. probation period will be closed. தேவன் கிட்ட போயிட்டு நம்ம தேவனே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னுட்டு கேட்க முடியாத ஒரு காலம். அந்த காலம் வந்துருச்சுன்னா நம்ம மன்னிப்பு கேட்க முடியாது. சோ இந்த காலத்துல இந்த 7 லாஸ்ட் பிளேக்ஸ், இந்த கடைசி 7 வாதைக்குள்ள நம்ம மேல இந்த வாதைகள் வந்துச்சுன்னா அப்போ அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இந்த பெரிய வாதை நம்ம வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதுன்னுட்டு தான் கடவுள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ சிறிய வாதைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கு. அது ஒரு சிறிய ஜரமா இருக்கலாம், இல்ல மோசமான பிசினஸ் லாஸா இருக்கலாம், இல்ல பயங்கரமான ஒரு வேதனையான ஒரு காரியமா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன ஒரு கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல படிப்பே வராத ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு லைஃப்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸே இல்லாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சிறிய கோபம். நீங்க இயேசு கிறிஸ்துவின் அடியில நீங்க போங்க, அதுக்கு விடுதலை உண்டு. ஓகே, ஆனா இப்போ தேவனுடைய கோபம் எதுக்காக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு மேல? இந்த 7 வாதைக்குள்ள நீங்க போய் சேரக்கூடாதுன்னுட்டு தேவனுடைய அன்பு. ஓகே, அவ்வளவு பெரிதான அன்பு. சோ நான் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, இங்க பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கா? நீங்க யாராவது கஷ்டம் இல்லாம சொன்னீங்கன்னா உங்களுக்கு மேல தேவன் உங்க மேல அன்பு கூறலையா? அப்போ உங்க மேல தேவன் அன்பு கூர்ந்திருந்தாருன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும். அப்போ தேவன் அவ்வளவு இல்லாட்டி உங்க மேல தேவன் அன்பு கூறல. இப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை வச்சு நீங்க பைபிள்ல ஓடி போய் தேடுங்க. கண்டிப்பா கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு அவருடைய அன்பு இன்னும் பெருகட்டும் இல்லையா? God loves you. ஆமென். சாம்சன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருமையான ஒரு தேவ செய்தி, புதிய ஒரு சத்தியங்கள் நாம் கேட்டோம், அறிந்து தெரிந்து கொண்டோம். கர்த்தர் இந்த வெளிப்பாடை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சாம்சன் அவர்கள், மலேசியாவுக்கு நீங்க கடந்து வந்திருக்கீங்க. உங்களை நாங்க சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வருந்துகிறோம். அந்த சந்தர்ப்பு எழுதிட்டோம், மன்னிக்கணும். நீங்க வந்த வருடம் ஏறத்தாழ எந்த வருஷத்துல? அது பாஸ்டர் ஆகஸ்ட் 2006ல இருந்து ஆகஸ்ட் 2007 வரைக்கும் இருந்தோம் பாஸ்டர். 2006 2007 மன்னிக்கணும். அந்த ஆண்டுல என்னோட போஸ்டிங் பிணைங் தெரியுங்களா? பிணைங் பகிட்டு. அதனால மன்னிக்கணும், அந்த பகிட்டு வருது ரொம்ப குறைவுதான். அப்படிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஜோஷுவா கன் இருந்தாங்க. ஆமா, ஜோஷுவா கன் இருந்தாரு. எஸ் எஸ், அது சந்தோஷம் ஐயா. எங்களோடு கூட நீங்க இணைந்ததுக்காகவும் உங்களை சந்திப்பதையும், இந்த வேலையிலே நாம் ஜபத்துக்குள்ள கடந்து போகலாம். சாம்சன் அவர்கள் தயவுசெய்து இந்த ஸ்லைட் ஜப விண்ணப்பத்தை கொஞ்சம் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜப கோரிக்கைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக நம்ம இவர்களுக்காக ஜபம் ஏறெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு விண்ணப்பம், ஒரு காரியம் அறிவிச்சிடுறேன். ஐரோப்பிய தமிழ் மக்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் எழுப்புதல் கூட்டங்கள் 2020ஆம் ஆண்டு, அதாவது நாளை தினத்தில் அது நடைபெறவிருக்கிறது. நாளை தினத்திலும் அடுத்ததாக ஓய்வு நாள் சனிக்கிழமையில இந்த ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையிலும் நாளை தினத்துல போதகர் ஜான் வில்மோட் அவர்களும் அவர் பேச இருக்கிறாரு. அடுத்தபடியாக ஜான் மில்கி சனிக்கிழமையில பாஸ்டர் தாஸ்குமார் அவர்களும் நம்மோடு கூட இணைந்து இந்த சத்தியங்கள் பேச இருக்கிறாங்க. எனது கூட்டத்துல நீங்கள் பங்கு பெறவும் நான் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறேன். பஞ்சம் என்ற தலைப்பின் கீழே இந்த பல பேர் அவங்க பேச இருக்கிறாங்க. ஐயா எட்வட்டியா
நாளைக்கு மில்கி பாஸ்டர் மில்கி பேசுறாரு. நாளைக்கு நாளை தினத்துல வெஸ்பர் ஆராதனை, வெஸ்பர் ஆராதனையில பாஸ்டர் ஜான் மில்கி பேசுறாரு. சனிக்கிழமை வந்து பாஸ்டர் ஜான் வில்மோட்னு பாஸ்டர் டாஸ்குமார் அவர்கள் இணைந்து பேச இருக்கிறாங்க. ஆகையினால இந்த டைமிங் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. டைமிங் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா அந்த டைமிங் யூகே டைம் 5:30 மணிக்கு, இந்தியா டைம் 10:30 மணிக்கு இரவு. அது டைம் வந்து நான் மலேசியா டைம் சிங்கப்பூர் டைம் நான் எழுதி இருக்கிறேன். வெஸ்பர் ஆராதனை நமக்கு மலேசியா டைம் பிரகாரமாக 12:20 இரவு 12:20 வரும். 12:20. அடுத்ததாக சேபத் ஆராதனை நமக்கு 15ஆம் தேதி இந்தியா டைம் பிரகாரமாக 4 மணிக்கு, யூகே டைம் 11:30, நம்முடைய மலேசியா டைம் 6:20 வருகிறது. அதனால இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கூட்டங்களுக்காக ஆதரவு தெரிவித்து ஜபத்துல நாம தாங்குவோம். ஆண்டவர் தாமே இந்த கூட்டங்களை வழி நடத்தணும்னு சொல்லி ஆகையினால தயவுசெய்து இந்த கூட்டத்துக்காக ஐயா சாம்சன் அவர்கள் ஜபத்துல நீங்க வழி நடத்தும்படி தாழ்மை வேண்டிக் கொள்கிறேன். அதாவது ஏறத்தாழ 8 கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த 8 கோரிக்கைகள் சம்பத் அவர்கள் COVID-19 பாதிக்கப்பட்டவர். இருந்த போதிலும் அவர் தேறி வந்திருக்கிறாரு. ஆனா முழுமையாக அவரால் சுகம் பெறாதவராகவே காணப்படுகிறார். அவரால் பேச முடியாம இருக்கிறது. அடுத்ததாக பீட்டர் குடும்பம், வைத்தியலிங்கம் அவர்கள் குடும்பம்காகவும், மிஸ்ஸஸ் ஜனனி கர்ப்பிணியாக இருந்தாலும் COVID-19 அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் உலகளாவிலே அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால நம்ம இந்த உலகளாவிலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல தேவ பிள்ளைகளுக்கு கூடவே இதனால மிகவும் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. மோனிகா அவர்கள் ஸ்பைனல் இன்ஜுரி அல்லது முதுகெலும்பு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்தது சித்தர் கனகாம்பாள் 10 வருட காலமாக நடக்க முடியாம இருக்கிறாங்க. தயவுசெய்து அவர்களுக்காக இந்த வேலை ஜபத்துல நான் நினைவு கூறுவோம். சுபராஜ் விஜய் அவர்களுக்கும் கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவர்கள் சுகப்படுத்த வேண்டும். மருந்து மாத்திரைகள் எடுத்திருந்தும் கூட அவர்கள் அதிக வேதனை அனுபவிக்கிறாங்க. சிம்ரி தனபால் சச்சின் அவர்களுக்கு உண்டான தோல் வியாதி அது சுகம் பெற வேண்டும். அடுத்ததாக இந்த COVID-19 இன்னைக்கு அநேகர் ஆண்டோட பிள்ளைகளுக்கு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வேலை இல்லாத திண்டாட்டம், வீட்டுல ஆகாரம் பற்றாக்குறைவா இருக்கிறது. அதனால நம் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததுனால முன்னேற்றம் காண முடியாம மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. திபோரா, சார்லி பிலிப், உஷா குடும்பத்துக்காம், ஜெய்பால், வினய் குடும்பம், பவுல்ராஜ், நாகர்கோயில் இவர்களை கர்த்தருடைய குடும்பத்துக்குள்ளாக இணைக்கப்பட வேண்டும். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்காக நாம தீவிரமா ஜெபம் ஏறெடுப்போம். சென்சன் காஜிர் அவர்கள் மேரிலைன் இன்டென்சிவ் கேர் யூனிட் ICU வார்ட்ல அவர் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்காக தொடர்ச்சி ஜெபம் பண்ணுவோம். சோலமன் ராஜா, பாஸ்டர் டேவிட் நேசகுமார் அவருடைய தகப்பனாரு, அவர் விபத்துக்குள்ளாக அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. கூட விரைவில் அவர்கள் தேறி வர வேண்டும். அதனால இந்த வேலையில இந்த அடுத்ததாக ஐரோப்பியா நடக்கிற இந்த ஆராதனை 14, 15ஆம் தேதிகளிலே இந்த கூட்டங்களுக்காக கர்த்தர் வழி நடத்தணும் என்று சொல்லி ஜபத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். சாம்சன் அவர்கள் இந்த ஜபத்தை வழி நடத்தபடி தாழ்மொழி வேண்டிக் கொள்கிறேன். அத்துடன் நாம் இறுதி ஜபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல தான் ஃப்ளூயண்டா ப்ரே பண்ணுவேன் பாஸ்டர். சரிங்க பாஸ்டர். Let's pray. Most gracious Heavenly Father which art in heaven, glory be to your name, Lord. We thank you for your great love which you have upon each one of us individually, Lord. You look at us individually, Lord, and you care about each one of us individually, Lord. You have taught us these lessons. Help us to realize it in each one of our lives, Lord. Help us that the effort you are taking right now to change our lives, to make us as you, to take us to your place. We pray that we would be obedient to this. We would go by your way. We would walk in your way. We would walk in the path which you have shown to us. We will have the light which you have lighted in our hearts. Help us to walk in it, Lord. Bless us, lead us, Lord. Heavenly Father, at this time we have various prayer requests, Lord. We come and plead before thee, Lord. Lord, if it is not for you in this world, Lord, we would have been destroyed. And so we keep every
single request in front of you, Lord, because you are able. You are our Lord. You are our Creator. You are our Redeemer, and you would take care of us, Lord. Help us that each one of this prayer request which has been placed would be answered as per your will, Lord. Let your will be fulfilled in each one of these prayer requests, Lord. We as humans, Lord, we plead for others when they are in difficulties, when they are in need of your presence, Lord. But we know that you have the mightiest thoughts, the best thoughts for them. You have plans to prosper them, Lord. And so we plead all these things before you, Lord. We ask that you would forgive any one of our sins which is stopping us from receiving your blessings, Lord. We pray for forgiveness, Lord. We pray that you would forgive us before we start requesting to you, Lord. We plead before you, Lord. Lord, at this time, we especially bring forward to you the special meetings which are organized on August 14th and 15th, Lord, as your children's, as your servants comes to present your word, Lord. We pray that the Holy Spirit would be with them as they prepare now for these meetings, Lord. We pray that you would teach them, you would show them what they have to present in these meetings, Lord, and help them to have the right time to prepare for it, and help that they would be in a continuous fellowship with you, so that these meetings would go on with great magnificent glory, Lord. We also pray for those who are planning to attend, Lord. We pray that you would be with them to help each one individual to have their hearts prepared by the Holy Spirit to come and receive your word, so that they would be blessed and they would be able to magnify your name, that they would be able to correct their lives and take the fruits which you would be offering to them, Lord. Bless them and lead them, Lord. Heavenly Father, we also have various other prayer requests, Lord. We especially pray for Brother Sampath, who has just recovered from COVID, Lord. We thank you for it, Lord. The COVID pandemic is going across the world, causing various damages, Lord, but we know nothing is beyond you, Lord. We know that it is still in your presence, Lord, and we don't know when you are going to stop it, Lord. We know the reason why you would have allowed this pandemic to be there, Lord. We submit it to your knowledge, to your wisdom, Lord. Right now, we pray for all those who are infected by this viruses, Lord. Especially pray for Brother Sampath, Lord. Lord, as he has recovered, he would have tasted your love, Lord. Help him to taste your love in fullness by you restoring his speech, Lord. Help him to speak back, Lord, and help him that when he speaks, he would be able to speak about the glory which you have showered upon him, Lord, and help that his mouth would further be utilized only for your glory, Lord. Bless him abundantly in this, Lord. Let your will be done in his life, Lord. Lord, we also pray for Brother Peter Rai and his family, Mr. Vaidalingam and his family, and Mrs. Janani too, Lord. Bless each one of them as they are infected by these viruses, Lord. We pray that you would comfort them, Lord. We also pray for the social stigma which would be around them, Lord. People accusing them, people running away from them. We pray that such trouble do not come to them, Lord. We pray that you would bless them, Lord. Heavenly Father, we also pray for Sister Janani, who is pregnant, Lord. Bless her abundantly, Lord. Help that she would, her unborn baby would be delivered safely, Lord, and protect her also, Lord. We have heard of the terrible sickness which comes when this COVID is attacking them, Lord. We know that they become so weak, Lord. And on top of it now, when she's pregnant, you give her the strength, Lord. Strengthen her, Lord. Strengthen her, Lord. Let your mercy be on her doubly, Lord. Help her to deliver in a normal way, Lord. Bless her abundantly, Lord. Heavenly Father, we also pray for Sister Monica, who is having a spinal injury. Please heal her, Lord. Help that she would be able to walk normally and she would be healed, Lord. We also pray for Sister Kanagambal, Sister Kanagambal, Lord. We pray, Lord, that she has not been able to walk for she would be healed, Lord. We do not know why, Lord, but Lord, we pray for your mercy, Lord. We pray that you would strengthen her
faith, Lord, that she would be able to use her legs to glorify you, to go all around the world to say that my Lord, my Savior, heal. Bless her, Lord. Help her to be healed of this, Lord. We pray for Brother Subraj and Vijitu, Lord, who are struggling with cancer, Lord, such a terrible disease, another pandemic, which people are struggling with, Lord. We pray for your mercy. We pray for deliverance. We pray for the deliverance from those pains, Lord. Bless them abundantly, Lord. We also pray for Chimria, Tanabal, and Sachin, Lord, who's having skin problems, Lord. We pray that you would bless them too, Lord. Heal them from those terrible sicknesses, Lord, which will give them shame to get into social places, Lord. We pray that you would help them, heal them, and give them a new flesh, which would be as soft as a child, Lord. We know you're capable, Lord. We only plead to you for your mercy and for your will to be put into their lives, Lord. We also pray for so many of them having various economic difficulties, Lord, financial struggles, Lord, people without food, Lord, people not able to take care of their family, Lord. We plead for each one of them, Lord. We plead that you would meet their needs, Lord. We also pray that you would be with each one of us present here, Lord, that we as your children would be able to help people who are around with such kind of difficulties, Lord. We pray that we would do our part also in this, Lord. Strengthen us in this, Lord. Show us people who are struggling, Lord, so that we would be able to do what is possible in our hands, Lord. And Lord, you bless them, give them good jobs, Lord. Help them to stand for you, Lord. Help them to feed their children and feed their parents and feed their loved ones, and help the people around them and take care of your services too, Lord. Bless them abundantly, Lord. We pray for various other families too, Lord. We pray for Sister Deborah and family, Charlie and family, and Philip and family, Sister Usha and family, Mr. Chaipal and family, Mr. Vinay and family, Mr. Paul Raj and family. We pray that you would be with each one of them individually, Lord. Help them that they would be saved, Lord. There is some soul out there who wants these people to be saved, Lord. Be with them as they share the gospel to them, Lord. Let the Holy Spirit be upon them abundantly, Lord, that they would hear the talking of the Spirit, and that they would give their heart to Jesus, the one who can take them to glory, the one who can take them to a kingdom where there is no pain, where there is no tears, where there is no disease. Bless them abundantly in this, Lord. Let your Holy Spirit be abundantly on these people who are hearing your gospel, Lord. Bless them abundantly, Lord. Lord, we also have emergency prayer requests, Lord. People who are struggling right now in intensive care unit. Brother Samson Kajekar, who is in Maryland, Lord. We pray that you would be with him, Lord. Be with him in his pains, Lord. Be with the doctors, be with the nurses who are attending to him right now, Lord. We pray that you would touch each one of them and provide Brother Samson the healing which he needs, Lord. Let him see you that you have delivered him from big trouble, Lord. Bless him abundantly, Lord. Heavenly Father, we also pray for Pastor David's father, Solomon Raj, Lord. We pray that you would heal him, Lord. Heavenly Father, he is in bed for the past few weeks and months, Lord. We plead before you, Lord, that you would heal him completely, Lord. Lord, he has been instrumental in bringing other people to you, Lord. We pray now that your mercy would be on him, and that he would be able to stand again on his legs, take care of himself, and take care of his children around him. Bless him abundantly, Lord. We pray as various people take care of him, you would strengthen them also, Lord. You would bless them abundantly. Shower them with the fruits of the Spirit, that they would be able to take care of him in the best way in which they can do it, Lord. Lord, seeing all the sickness, we wait for your kingdom to come, Lord. We wait for your kingdom to come so that we would be able to join you in your heavenly kingdom, which you have prepared for us. Mansions for each one individual who has been struggling right now, so that we would come to your place and glorify your name and see your wonderful face and have a blessed time out there for eternity. We thank you for your mercy. We thank you for shedding your blood for us. We thank you for taking care of us, Lord. Bless us, lead us, and guide us now, Lord. We ask all these few blessings in the name of our mighty Lord and Savior, Jesus Christ. Amen.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கெல்லாம் மறவாதிருங்க. ஆமென் ஆமென். தேவனாகி பிதாவின் அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய சிநேகமும் ஐக்கியமும் வழிநடத்துதலும் இந்த ஊடகத்தின் வாயிலாக இணைந்திருக்கிற அனைத்து பிள்ளைகள் யாவரும் கூட கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வாதத்தை வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென். நன்றி. எங்களோடு கூட இணைந்து இந்த ஊடகத்தின் வாயிலா பங்கு பெற்ற ஐயா சாம்சன் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த தேவ செய்திக்காக நன்றி. அடுத்ததாக இணைந்திருக்கிறவங்க யாவரும் கூட நான் வரவேற்றுக் கொள்ள விரும்புகிறேன். ஐயா ஈனோக்கு மேரியம் அவர்களுக்கும் டேவிட் நேசகுமார், சாம்சன் அவர்கள், ஸ்டீபன் டேவிட் அவர்களும், ஐயா சுந்தரராஜ் அவர்களும், அழகுரத்தனம் ஆஸ்டன் துரை அவர்களுக்கும், பிரதர் எட்வர்ட் யூகேல இருந்து, பிரதர் ஏலன் குடும்பத்தினரும், பிரதர் ரேமன் பாபு தகப்பனாரும், பிரதர் ஜேக்கப் ஆல்ஃபிரட், பாஸ்டர் ஜான் ஜஸ்டின் அவர்கள், பாஸ்டர் கெனடி மார்டின், மேரி ரோஸ் அவர்கள், சிஸ்டர் மர்சி, பாஸ்டர் ராஜா மாணிக்கம் டேனியல் யுனைடெட் ஸ்டேட், ரவி லதா அவர்கள் பிரான்சில இருந்து, என்னோட குடும்பத்தினர், ஆண்டி சக்கரவர்த்தி கிட்சேனியா பிரான்சில இருந்து வருகை தந்ததுக்கு நன்றி. சாம்சன் சாந்தி குடும்பத்திற்காகவும், ஷீலா சந்திரன் அவர்கள் ஆண்டிக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் சௌந்தரி அவர்களும், வாசுகி, வசந்த்குமார் யூகே, இவர்கள் எல்லாம் வந்து பங்கு பெற்றதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தம்மை உங்களை யாவரும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்தில் இது கூட்டம் நம்ம தொடரும். அதனால தயவுசெய்து வந்து நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்படிக்கு நான் தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறேன். நாளை தினத்தில் ஆண்டி ஷீலா அவர்கள் நம்மோட கூட தேவ செய்தியோட பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஒரு நல்ல செய்தி, பாஸ்டர் ஜே செல்வன் குடும்பத்துல இன்னொரு பெண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. Thank you for joining us, Pastor David. Thank you, Pastor David, பங்கு பெற்றதுக்காக. ஐயா கிறிஸ்டோபர் ரோமியோ. Praise Lord. Thank you.